உங்கள் அனைவருடைய வாயிலாக, இந்த மீடியா ஊடகங்கள் வாயிலாக எனது அருமை சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நல்ல ஆரோக்கியமும் குடும்பத்தோடு நல்ல சுகத்தோடு வாழ்வதற்கு இறைவன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் அவர் புதிய கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல் வெளியில போயிட்டே இருக்கு. இருந்தாலும் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் நீங்க கூட அவர்கிட்ட பேசினதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியே பேசப்பட்டது. என்ன நடக்கும்? இல்ல, அதாவது புதிய கட்சி தொடங்குவது குறித்து அவரும் இதுவரையும் யாரிடம் பேசவில்லை. நாங்களும் அவர்களிடம் இது குறித்து எந்தமான பேசவில்லை. பொதுவாக கட்சி ரீதியாக எப்பொழுதும் போல் நாங்கள் வழக்கமாக அவர்களிடம் பேசிக்கொண்டோம். எல்லாமே மீடியா மூலமா சிறிய விஷயத்தை கூட பெருசா பூதாகரமா காட்டுறது நம்மளுடைய மீடியா தான். அவரே சொன்னாரு 2 நாட்கள்ல தெரியும். அப்ப அந்த அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க, உண்மைதானா? இதுவரையிலும் மாநில தலைவர்கள் முறையில் என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை. என்ன அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில என்ன அவருக்கு மைனஸா இருக்கு? ஏன் வெளியே போகணும் எண்ணத்துல இருக்காரு? அதை பத்தி நீங்க அவர்கிட்ட தான் மாநில தலைவர் மட்டும் ஏதாவது அவர் தெரிவிச்சிருக்காரா? ஏதாவது இதுவரையிலும் திரு அண்ணாமலை அவர்கள் என்னிடம் எந்த விதமான கருத்து இதை பற்றியும் பேசவில்லை. வேற நாங்கள் மற்ற விஷயங்களும் குடும்ப விஷயங்கள் கட்சி விஷயங்கள் பேசுவோம். முதலமைச்சர் விஜய் அவர்களின் செயல்பாடு எப்படி இருக்கு? அதாவது திரு அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் தேர்தலுக்கு கூட தனி ஹெலிகாப்டர் மூலமாக எல்லா தொகுதிகளுக்குமே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். அதனால கருத்து வேறுபாடுகள் என்பது எங்களுக்குள் எதுவுமே இல்லை.